أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. உலகத்துடைய வாழ்க்கை அந்த ஈமானிய வாழ்க்கைக்கு முரணில்லாமல் தொடர்ந்து உறுதியாக நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக அடிக்கடி அல்லாஹுவை பற்றிய, அல்லாஹுடைய நிர்வாகம் பற்றிய, அல்லாஹ்வுடைய சக்தி பற்றிய, அல்லாஹ்வுடைய பலம் பற்றிய, அவனது தன்மைகள் பற்றிய செய்திகளை அடிக்கடி என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். எங்கள் சிந்தனைகளுக்குள் ஊட்டிக்கொள்ள வேண்டும். எங்களை அதன் அடிப்படையில் நாங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு முஃமின் தனது கொள்கையிலிருந்து, ஒரு காஃபிர் தனது கொள்கையிலிருந்து போகின்ற வேகத்தை விட மிக வேகமாக என்ன செஞ்சிருவான்? தனது கொள்கையிலிருந்து கரைந்து போய் விடுவான், இந்த இல்மு, இந்த அறிவு இல்லாது விட்டால். எனவே எப்பொழுதும் தனது ஈமானிலே ஒருவர் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால், தான் முஃமினாகி விட்டால் போதும், மற்றபடி உலக விஷயங்களிலே நாங்கள் இருந்து கொள்வோம் என்று இருந்தோம் என்று சொன்னால் ஒரு காலத்தில் அந்த ஈமான் இருந்த இடம் தெரியாமல் என்ன செஞ்சிடும்? போய்விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போன்று தஆஹது பில் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் அடிக்கடி என்ன செய்யுங்க? ஓதி மீட்டி, அதாவது அதை பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒட்டகம் கட்டி வைத்திருந்தால் எப்படி அது அதை விட்டு என்ன, அதாவது இழுத்துக்கொண்டு ஓடிடுமோ, அதைவிட வேகமாக உங்களை விட்டு குர்ஆன் உங்களது உள்ளத்திலிருந்து என்ன செஞ்சிடும்? போய்விடும். எனவே தஆஹுத், தொடர்ந்து அதை ஞாபகப்படுத்திக் கொள்வது, மீட்டிக்கொள்வது, உணர்த்தி கொள்வது என்பது ஒரு முஃமினுக்கு முக்கியமான செய்தி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போல தான் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் காஃபிர்களுடைய, அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்படி, அதாவது எப்படியும் வாழலாம் என்கின்ற ஒரு நிலை அவர்களிடத்தில் இருக்கிறது. எப்படியும் வாழலாம் என்று சொன்னால் அவர்கள்ட்டையும் சில பொலிசி, சில முறைகள் இருக்கு, இல்லாமல் இல்லை, இப்படி தான் வாழணும் என்று. ஆனால் நம்ம இஸ்லாத்தோடு ஒப்பிடுகிற நேரத்தில் சில வாழ்க்கை ஒழுங்குகள் அவரிடத்தில் இல்லை. அந்த மாதிரி எப்படியும் வாழலாம் என்கின்ற நிலையில் அவர்களைப் போலல்ல ஒரு முஃமினுடைய வாழ்க்கை. ஒரு முஃமினுடைய வாழ்க்கை பல எல்லைகள் என்னது அதில் இருக்குது. கூடாது என்ற பகுதிகள் நிறைய என்ன செய்யுது இருக்குது. செய்யக்கூடாது, தவிர்க்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், பணிந்து போக வேண்டும் என்கின்ற பகுதி ஒரு முஃமின்ட்ட நிறைய இருக்குது. இந்த நிறைய தவிர்க்க வேண்டிய பகுதிகள் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இருப்பதனால அவனால் லேசாக அதிலே உறுதியாக இருக்க முடியாது. லேசாக என்ன செய்ய முடியாது? அதிலே உறுதியாக இருக்க முடியாது. உறுதியாக தனது வாழ்க்கையில் பொருளாதார சோதனைகள் அடிக்கிற நேரத்தில், குடும்ப பிரச்சனைகள் தன் வாழ்க்கைக்கு எதிராக வீசுகிற நேரத்தில், அது மாத்திரமல்ல தனது தொழில் ஆட்டம் காணுகின்ற நேரத்தில், தனது வாழ்க்கையிலே தனது, அதாவது பிள்ளைகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி எந்த சமூக பிரச்சனைகள் என்று எது வந்தாலும் அவன் ஈமானோடு அதை நோக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறான்? இருக்கிறான். எனவே அவர்களுக்கு மிக முக்கியமாக என்ன தேவை என்றால், அவைகள் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்கின்ற மார்க்க அறிவு மிக முக்கியம். அவைகள் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்கின்ற மார்க்க அறிவு மிக முக்கியம். ஆனால் எங்கள் எல்லோருக்கும் என்ன தெரியும் என்றால், உறுதியாக இருக்க வேண்டும் என்பது தெரியும். மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது தெரியும். ஆனால் உறுதியாக இருப்பதற்குரிய மனோபக்குவம் நிறைய இடத்தில் இல்லை. மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலை தெரியும், ஆனால் உறுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற மனோபக்குவம் இல்லை. சாதாரணமாக வீட்டில் ஒரு குடும்ப பிரச்சனை குடும்பத்தால் வந்துட்டாலே போதும், இவர் உண்மையிலேயே முஃமின் தானா என்று கேட்குற அளவுக்கு அவரோட வார்த்தைகள் இருக்கும், அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். ஆனால் தொழுவதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் முன் சஃபில் நின்று தொழுவார், முன்பின் சுன்னத்துக்களை விடமாட்டார், சூரத்து சீரத்தெல்லாம் என்ன செய்யும், அந்த மாதிரியான ஒரு லைஃபாக இருக்கும். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனைக்கு முன்னால், ஒரு சாதாரண குடும்ப பிரச்சனை, சாதாரண ஒரு பொருளாதார பிரச்சனை, அவர்கிட்ட என்ன செய்யாது? இஸ்லாத்துக்கான எந்த அடையாளம் என்ன செய்யாது? இருக்காது. இஸ்லாத்துக்கான எந்த அடையாளம் இருக்காது. இது நம்ம எங்களையும் உணர்றோம், சமூகத்திலையும் என்ன செய்கிறோம்? உணர்கிறோம். என்ன காரணம் என்றால், அவற்றை தீனில் உறுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற அறிவு அவர்கிட்ட இருக்கிறது. ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்ற பக்குவம் அவர்கிட்ட என்னது இல்லை. அப்படின்னா அது சம்பந்தமான அறிவு இல்லை. அது அப்படி அந்த அறிவு மட்டும் இருக்கு, அந்த தியரி பற்றிய அறிவு இருக்கிறது. அதை பிராக்டிக்கலாக எப்படி சாதிக்கணும் என்கின்ற குர்ஆன் சுன்னா பற்றிய அறிவு அவர்கிட்ட என்ன இல்லை. இதனால தான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதாவது சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் ஆலிம்கள் 3 வகை. ஆலிம்கள்ன்றது நாங்கள் பிரச்சாரம் செய்கிற உலமாக்களை சொல்லலாம். மொழி அடிப்படையில் அறிந்தவர்கள் என்பவர்கள் 3 வகையினர். ஒருவர் ஆலிமும் பில்லா, ஒருவர் ஆலிமும் பி ஷரீஅத்தில்லா, அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை அறிந்தவர். அதே போல் அல்லாஹு தாலா எங்கள் மீது சொல்லியிருக்கக்கூடிய ஈமானிய கடமைகள், கொள்கைகளை பற்றி அறிந்தவர். அவருக்கு ஆலிமும் பி ஷரீஅத்தில்லா, மார்க்க சட்ட திட்டங்கள் எல்லாமே தெரியும். அவர்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னால் குர்ஆன் சுன்னால வந்திருக்கக்கூடிய அந்த அறிவெல்லாம் அவர் என்ன செய்வார்?
சொல்லக்கூடியவர். வலைச ஆலிமம் பில்லா, ஆனால் அவர் அல்லாவை பற்றிய அறிவு அவரிடத்தில் இல்லை. இப்போ குர்ஆனை சுன்னாலே அல்லாவை பற்றி அறிவு இருக்குதா இல்லையா? அல்லாவை பற்றி அறிவு இருக்குது. அப்போ அல்லாவுடைய சரியத்தை அறிஞ்சவர் ஒருத்தர் அல்லாவை பற்றி எப்படி அறியாமல் இருப்பார்? ஆனால் இமாம் இப்னு தைமியா ஒரு மேலதிகமான ஒரு விஷயத்தை அங்கே என்ன செய்கிறாரு சொல்ல வருகிறார். அதாவது இந்த சட்டங்களை எல்லாம் அறிந்திருந்தாலும் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கிற நேரத்தில் சட்டத்தோடு சம்பந்தப்படாத எத்தனையோ விஷயம் அதில் இருக்குது. சட்டத்தோடு சம்பந்தப்படாத எத்தனையோ விடயங்கள் அதில் இருக்கின்றன. இதை ஒருத்தர் தெரியலை என்று சொன்னால் அவர் அல்லாவை பற்றி அறியவில்லை. ஆனால் அல்லாவுடைய சரியாவை பற்றி அறிவு அவற்றை என்ன செய்து இருக்குது. இன்னும் ஒரு சிலர் எப்படி என்று சொன்னால் ஆலிமும் பில்லா, அல்லாவை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். அல்லாவுடைய தன்மைகள் என்ன, அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆற்றலுடையவன், அல்லாவுடைய வல்லமை என்ன, அல்லாஹ் எங்கே எப்படி என்ன மாதிரி நடப்பான், இந்த அறிவெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் லைச ஆலிமம் பி ஷரீஅத்தில்லா, எந்த விதமான மார்க்க சட்டத்திட்டங்களும் அவருக்கு தெரியாது. இவரும் என்ன செய்வார்? தோற்றுருவார், அவர் தோல்வி அடைவார் நிச்சயமாக. மூன்றாவது ஒருவர் இருக்கிறாரு, ஆலிமும் பில்லா வ ஆலிமும் பி ஷரீஅத்தில்லா, அவருக்கு மார்க்க சட்டத்திட்டங்கள் பற்றிய அறிவும் அவர்கிட்ட இருக்குது, இறைவன் பற்றிய அறிவும் அவரிடத்தில் என்ன செய்து இருக்குது. இவரால் மட்டும்தான் அதாவது உறுதியாக இந்த மார்க்கத்தில் இருக்கவும் முடியும். இவரில் மட்டும்தான் குர்ஆனும் சுன்னாவும் முழுமையாக செல்வாக்கு செலுத்தும். மற்றவர்களில் செல்வாக்கு செலுத்தாது என்பதல்ல, முழுமையாக செல்வாக்கு யாரில் செலுத்தும்? இவரில் தான். அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிற நேரத்தில் இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை தனது அடியார்களில் பயப்படுகின்றவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த அறிவு இந்த ரெண்டும் கட்டாயம் அதில் இருந்திருக்கணும். வெறும் இல்ம் பி ஷரீஅத்தில்லா இல்லை, மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்கள் பற்றி அறிவல்ல, இல்மும் பில்லா, அல்லாவை பற்றிய அறிவும் கூடுதலாக யார்கிட்ட இருக்குதோ அவருக்கு என்ன செய்யலாம்? அல்லாவை பற்றிய அச்சம் என்பது உயிரோட்டமாக என்ன செய்யும்? வந்து சேரும் என்பதை சொல்வதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் அவரிடத்திலே இந்த அதாவது எந்த பிரச்சனையான சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் இறைவனை சரியான முறையில் புரிந்து கொண்டு வாழ்வதற்கு முடியும். இன்னும் சொல்ல போனால் மற்றவர்களை, அதாவது இப்போ உதாரணமாக நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம், எமது குடும்பத்திலே எமது சமூக சூழலில் ஒருவர் ஒரு செகண்டான வாழ்க்கையில், அதாவது தரமற்ற வாழ்க்கையில் அவர் இருந்து கொண்டிருப்பார். தான் உயர்த்தியானவன் என்றும் அவர் கொஞ்சம் கீழ்நிலையில் உள்ளவர் என்றும் எவனால் பார்க்க முடியாது என்று சொன்னால், இந்த பற்றி மார்க்க அறிவும் இறைவனை பற்றிய விளக்கமும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் மட்டும்தான் இந்த உலகத்தை என்ன செய்வார்? சிறந்த முறையில் புரிந்து கொள்வார். இந்த அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், இந்த தலைப்பிலே நான் ஒவ்வொரு அடிப்படைகளாகத்தான் சொல்லிக்கொண்டு போவேன். இரண்டாவது விஷயம், அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கம் நாம் இந்த சமுதாயத்தில் ஒரு ஈமானிய வாழ்க்கை வாழ வேண்டும், போராட வேண்டும் என்று சொன்னால் இறைவனை பொறுத்தவரையும் இறைவனுடைய தீர்மானங்களில் உள்ள ஸ்பெஷாலிட்டிகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம் நாம் தெரிந்து கொள்ளணும், நம்ம வாழ்க்கைக்கு திட்டமிடுகிற நேரத்தில், நாங்கள் பொதுவாக வாழ்க்கைக்கு திட்டமிடுற நேரத்தில் ஒரு டைரி எடுத்துக்கொள்வோம். ஒரு டைரி எடுத்தோம்னு சொன்னால் அதில் எப்படி பிரிச்சுமா? அது இயர்லி பிளான் தானே, ஒரு வருடாந்த இதுதான் பெரும்பாலும் இருக்கும். 5 வருஷ டைரி இது வரைக்கும் நான் காணல, ஒரு வருட டைரியாக தான் என்ன செய்யும் அது இருக்கும். அதில் என்ன இருக்கும்? மாதமாக பிரித்திருப்பார்கள், மாதத்தை 4ஆக பிரிச்சிருப்பாங்க. புதிய கொஞ்சம் காலமாக அதை மணித்தியாலங்களாக என்ன செய்கிறாங்க? பிரித்து வராங்க. எங்கேயாவது செகண்டுக்கு பிரித்த டைரி நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? செகண்டுக்கு செகண்ட் 24 மணித்தியாலத்தையும் செகண்டுக்கு செகண்டாக பிரித்த ஒரு டைரி என்ன செய்யலை, நம்ம பார்க்கல. ஏன்னா மனிதனுடைய பிளானடாக பெரும்பாலும் ஒரு மணித்தியாலம் அதுக்கு அங்கே அட்பாற்பட்டதாக தான் இருக்கும். 1 5க்கு இப்படி செய்வேன், 1 6க்கு நான் இப்படி செய்வேன், 1 7க்கு இப்படி செய்வேன் மனிதன் பிளானில் எதுவும் இல்லை. எனவே மனிதன் முழுமையாக எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு எல்லா விஷயத்தையும் வடிவமைச்சிருப்பான் இந்த அடிப்படையில் தான். ஆனால் இறைவனுடைய மாற்றம் எங்கே வரும்னா செகண்டில் தான். இறைவன் எங்களது முடிவுகளுக்கு கொண்டு வரக்கூடிய மாற்றம் எதில் வரும்? ஒரு செகண்டுடைய இடத்துல தான். ஒரு செகண்ட் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம பிரித்தோம்னா மைக்ரோ செகண்டாக போய் அப்புறம் நானோ செகண்டாக போய் அப்படி என்ன செய்யும்? போய்கொண்டிருக்கும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இறைவனுடைய முடிவுகளை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் நமது வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் நல்லா என்ன செஞ்சிருப்பான்? அங்கே வைத்திருப்பான். உலகத்தில் நம்ம அழகான முறையில் எல்லாம் திட்டமிட்டு ஒரு பகுதியால் நம்ம என்ன செய்வோம்? போய்கொண்டிருப்போம். ஆனால் இறைவன் டோட்டலாக நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அமைப்பிலான உயர்வு தாழ்வுகளை வைப்பதெல்லாம் எங்கே? ஒரு சின்ன செகண்டான ஒரு விஷயத்தில் தான், ஒரு செகண்டுக்கு நடக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விடயத்தில் தான் அல்லாஹு தாலா என்ன செய்திருப்பான்? எல்லாத்தையும் வைத்திருப்பான். அதனால தான் நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ பேர் என்ன செய்கிறார்கள்? திட்டமிட்டு எல்லா விஷயங்களையும் பிளான் பண்ணி நடக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் எல்லாம் போட்டிருப்பார்கள். வாழ்க்கையில் அவனுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட் அவனை ஒரு இடத்துல என்ன செஞ்சு 2 காலையும் இழக்க வைத்து ஒரே இடத்துல என்ன செஞ்சிடும்?
உட்கார வைத்து விடும். அவன் வீட்டுக்கு போட்ட அத்திவாரம் அப்படியே இருக்கும், அவன் வாங்கி போட்ட நிலம் என்ன செய்யும், அப்படியே இருக்கும். மகனை எங்கே கொண்டு போய் சேர்த்தாரோ அந்த மெடிக்கல் காலேஜில் என்னது, பணம் கட்ட முடியாமல் அவன் வேறொரு தொழில், டோட்டலாக மனைவியுடைய, குடும்பத்துடைய, பிள்ளைகளுடைய, பேரப்புடைய லைஃப் எல்லாத்தையும் என்ன செய்யுது, மாற்றுது. எது மாற்றுது? ஒரு எக்ஸிடென்ட் வந்து எத்தனை, ஒரு அரை நடக்குமா, ஒரு செகண்டில் நடக்குமா? ஒரே ஒரு செகண்டில் டோட்டல் லைஃபும் அவனுக்கு என்ன செய்யும், தலைகீழாக மாறக்கூடிய ஒரு இடத்தை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதனால தான் முஸ்லிம்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக என்ன இருக்குது, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா எங்களை நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. யாருக்கும் பெரும்பாலும் கருத்து தெரியாது. 170 லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லுவாங்களே தவிர அதனுடைய என்னது, அதாவது கருத்து என்ன தெரியுமா? ஹவுல் என்றது அரபில் வந்து முயற்சி, ஹவுல் என்றது அரபில் முயற்சி, கூவா என்றது சக்தி, கூவா என்றது சக்தி, ஹவுல் என்றது முயற்சி, கூவா என்பது சக்தி. அப்போ லா ஹவுல், இப்போ நாங்கள் வந்து ரிசல்ட்டை தானே பேசுகிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, முயற்சியே இல்லை, கூவா பலமும் இல்லை, முயற்சியும் கிடையாது, பலமும் கிடையாது. யாரை கொண்டே தவிர, இல்லா பில்லா, அல்லாஹ்வை கொண்டே தவிர. ஹவுலும் கிடையாது, கூவாவும் கிடையாது. அதுக்கு அடுத்தது தான், எனர்ஜிக்கு அடுத்தது தானே மேட்டரே வரும். ஆனால் இங்கே எனர்ஜியே இல்லை. இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுக்கான சிந்தனையோ அதுக்கான எனர்ஜியோ எதுவுமே என்ன செய்யாது, உங்களுக்கு வராது, இறைவனை கொண்டே அன்றி. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இதுதான் நம்ம எந்த விஷயத்துக்கு நம்ம சொல்கிற நேரத்தில் எங்களால் முடியுமான விஷயமாக இருந்தாலும் சரி, எங்களால் முடியாமல் போகின்ற ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படின்ற வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம், சொல்லி காட்டுகிறோம். அதே போல் அன்புள்ள சகோதரர்களை, இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி. இறைவனுடைய தீர்மானங்கள் எல்லாம் இந்த உலகத்தில், மனிதன் வந்து 20-30 வருடங்களாக பெரிய ஆட்டம் போட்டு கொண்டிருப்பான், பெரிய என்ன, அதாவது அநியாயங்கள்லாம் செய்து கொண்டிருப்பான். முஃமின்கள் அதை பார்த்து துடிச்சு கொண்டிருப்பாங்க, என்னதாவது செய்ய முடியாதான்னு. ஆனால் இறைவன் செய்யண்டா, இறைவனுக்கு ஒரு செகண்ட் தான் தேவை. என்ன ஒரு செகண்ட் என்பது நான் உதாரணத்துக்கு சொல்வது, ஒரு செகண்ட் அல்ல, அது ஒரு செகண்ட் தான் இறைவனுக்கு தேவை. இதை தலைகீழாக என்ன செய்யணும், மாற்றணும் என்றால் ஒரு செகண்ட் தேவை. அந்த செகண்டை முஃமின்கள் அவசரப்படுவார்கள், இறைவன் என்ன செய்ய மாட்டான், அவசரப்பட மாட்டான், இறைவன் அவசரப்பட மாட்டேன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய அந்த பெரிய ஒரு ஃபிக்ஹ் தான் இறைவனை பற்றிய சரியான புரிதல் வருவதற்கு இந்த இடங்களெல்லாம் மிக முக்கியம். இந்த இடங்களெல்லாம் மிக முக்கியம். ஏனென்றால் மனிதன் எந்த ஒரு மாற்றத்தை இந்த உலகத்தில் கொண்டு வரணுமாக இருந்தாலும் திட்டமிடணும், பாரிய செலவுகள் செய்யணும், பாரிய அடிப்படைகளை போடணும், பெரிய ஒரு மேன் பவர் அதுக்கு தேவை, என்னமெல்லாம் என்ன செய்யணும். இறைவன் அப்படி எதுவுமே இல்லை. குன் ஃபயகூன், ஆகு என்றால் அதுக்குரிய வேலையெல்லாம் தானாக என்ன செஞ்சிடும், இந்த உலகத்துடைய எல்லா முறைமையும் தலைகீழாக என்ன செஞ்சிடும், மாறிவிடும். எங்கேயோ நடக்க வேண்டிய மாற்றத்துக்கு இறைவன் எங்கேயோ ஒரு சின்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்ன செய்வான், இறைவன் வைப்பான். இதை நம்ம தெரியாமல் ஒரு முஃமின் என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது, இந்த உலக வாழ்க்கையில் தடுமாறக்கூடாது. ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபிக்ஹ் இந்த விஷயத்தில் இருக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மனித மாற்றங்கள், மனித திட்டங்கள், மனிதனுடைய எல்லா அடிப்படைகளும் தூரமாகத்தான் இருக்கும். 20 வருடம், 10 வருடம், 100 வருடம் இப்படிப்பட்ட திட்டங்களோடு தான் இருக்கும். இறைவன் கொண்டு வரக்கூடிய எல்லா முடிவுகளும் ஒரு செகண்டாக தான் இருக்கும், ஒரு செகண்டுடைய முடிவாக தான் இருக்கும். எனவே இறைவன் முடிவெடுக்கட்டும், இறைவனுடைய முடிவு வரட்டும் என்று பேசுகிற நேரத்தில் ரெண்டையும் ஒன்றாக வழங்கக்கூடாது. மனித முடிவுகள் என்பது நீங்கள் முடிவெடுத்தாலும் சரி, முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரி, ரெண்டு விஷயம் வழங்குகிறோம். என்ன, முடிவெடுத்தாலும் சரி, முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரி, நிறைய நாள் தேவை, நிறைய மசூரா பண்ணணும், போகணும், வரணும், அது செய்யணும், ஆலோசனை கேட்கணும், திடீர்னு ஒருத்தன் இல்லைன்றா மறுபடியும் நிறைய விஷயம் நடக்கும். ஏன் எல்லா முடிவெடுத்துட்டு செய்ய போகிற நேரத்தில் அண்டைக்கு பார்த்து இன்னொருத்தர் வந்து என்ன செய்வார், வேற ஒரு ஆலோசனை கொடுப்பாரு. இப்போ வந்து நல்லா தான் போய்கிட்டு இருந்தேன் வந்து கெடுத்து விட்டா நம்ம சொல்லுவோம், விளங்கிட்டா. 1000 பிரச்சனை மனிதனுக்கு ஒரு முடிவில் இருக்கும். ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதை செய்ய வைப்பதாக இருந்தாலும் ரெண்டுக்கும் இறைவனுக்கு என்னது, ஒரு செகண்ட் தான் இறைவனுக்கு தேவை. எனவே இறைவன்ட்டு அவசரப்படுறது இல்லை. மூன்றாவது கட்டம் என்ன, இப்படித்தான் இருப்பதனால இறைவனிடத்தில் எது கிடையாது, அவசரம் என்பதே கிடையாது. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், மனிதன் வகானல் இன்சானு அஜூலா, மனிதன் மிகவும் அவசரக்காரனாக இருக்கிறான். மனிதனுக்கு நிறைய சிஃபத்துகள் இதில் சொல்லுவேன். மனிதனுக்கு இறைவன் சொல்லக்கூடிய எல்லா சிஃபத்துக்களையும் சொல்லுவோம், அதுக்கு நேரதினார இறைவன் சிஃபத்தையும் நான் சொல்லுவேன். மனிதனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவசரக்காரனாக இருக்கிறான். உச்சகட்ட முஃமினாக இருந்தாலும் அவன்கிட்ட அவசரம் கொஞ்சமாவது என்ன செய்யும் தெரியும், ஆனால் குறைவாக இருக்கும். ஆனால் டோட்டல் அவசரத்தை அவனால் இல்லாமலாக்க முடியாது.
அவசரம் இருக்குது, அவசரமாக செய்யணும் என்ற இந்த தன்மையை மனிதனால் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, இல்லாமலாக்க முடியும், குறைக்க முடியும். எந்த அளவுக்கு உங்களிடத்தில் ஈமானும் இறைவனை பற்றி அறிவும் கூடுதோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், அது குறைஞ்சிக்கிட்டே வரும். எந்த அளவுக்கு நீங்கள் மார்க்க அறிவிலையும் மார்க்க விளக்கத்திலையும் கூடிக்கிட்டே போகிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த தன்மை என்ன செய்யும், குறைஞ்சிட்டு வரும். ஆனால் நீக்க முடியாது. நீக்கினா நம்ம மனிதன் தன்மையிலிருந்து என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். ஆனால் அஜலத், மனிதனிடத்தில் அவசரம் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மிகப்பெரிய அவசரக்காரனாக இருந்து கொண்டிருக்கிறான். எதிலெல்லாம் அவசரம்? நல்ல விஷயமாக இருந்தாலும் அவசரம், கெட்ட விஷயமாக இருந்தாலும் என்ன செய்வான், அவசரம். மற்றவன் அழியணும் என்றாலும் அவசரப்படுவான், மற்றவன் அழியணும் என்றாலும் அதே விஷயம் தான் அழிகிறதுக்கு அவசரப்பட மாட்டான். உதாரணமாக ஒருத்தன் வந்து என்னது, நமக்கு பெரிய ஒரு அநியாயம் செஞ்சுட்டான்னு வைங்களேன், மனிதன் என்ன செய்வான், அப்படி ஒரு அநியாயம் நடந்துட்டா யாரும் அழிஞ்சு நாசமாக போகணும், ஹரபாக போகணும், துவாவா இங்கே தொட்டு ஒரு 2-3 வருஷம் ஹரத்தில் கண்டாலும் எங்கேயும் அவன் துவாவாக இருக்கும். அதே நபருக்கு, இப்படி துவா கேட்குற நபருக்கு நபர் இன்னொருத்தருக்கு அநியாயம் செஞ்சுட்டான். இன்னொருத்தருக்கு என்ன செஞ்சுட்டான், இந்த மாதிரி அநியாயத்துக்கு துவா கேட்குற நபர் இன்னொருத்தருக்கு அநியாயம் செஞ்சுட்டான்னு வைங்களே, இவன் துவா எப்படி தெரியுமா, அதே அல்லாட்ட யாரில் என்னை அவசரமாக அழிச்சிடாத, என்னைய மன்னிச்சிக்க, நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சு ஒரு டைமை தாடு. ஒரே சப்ஜெக்ட் தான், அவனோட துவா எப்படி இருக்குது. இன்னொருவருக்காக இருந்த துவா வேற, தனக்காக இருந்த துவா என்ன வேற என்கின்ற இயல்பு மனிதன். அதனால் அல்லாஹ் என்ன வச்சுக்கிறான்டா, உனக்கும் அவசரப்படுறதில்லை, அவனுக்கும் அவசரப்படுறதில்லை, 2 பேருக்குமே என்னது, இறைவன் அவசரப்படுவது கிடையாது. இறைவனுடைய இயல்பு அதான். மறுமை நாளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிற நேரத்தில் அன்புள்ள சகோதரர்கள், ஒரு புத்திசாலியான ஒரு மனிதன் ஆக கொஞ்சம் நமது புத்தியை யூஸ் பண்ணால் கூட மறுமை நாளை மறுக்கிறவனு என்ன செய்வான் தெரியுமா, நம்ம போய் ஏன் மறுமை நாள் இருக்கிறவன் என்றனோட பெரிய பிரச்சனை படணும், இருந்தால் அது வார நாளில் வந்துட்டு போகுது. மறுமை நாள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட புத்தியாக முடிவெடுத்தாண்டா, புத்தியாக முடிவெடுத்தான் என்ன நினைக்கணும், மறுமை நாள் அது இருந்தால் வந்துட்டு போகுது, இல்லையேண்டா நான் நினச்ச மாதிரி இருந்துட்டு போகுது. 7 மண்டை கொண்டு வாண்டு சவாலோட மாட்டா உண்மையிலே புத்திசாலி. மறுமை இருந்து அவசரமாக கொண்டு வா, நாளைக்கு என்ன அழிஞ்சு போக ரெடி என்று சொல்லி எந்த ஒரு புத்திசாலியும் சொல்ல மாட்டான். ஆனால் அப்படி சொல்வது எதுக்கு தெரியுமா, தான் வந்து விவேகம் உள்ளவன், மறுமை நாள்லாம் பொய் என்றதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி அப்படி சொல்லுவான். ஒவ்வொரு நபிமார்கள்ட்டையும் வந்து அதை தான் சொன்னாங்க, என்ன மறுமை நாள் இருக்கேன்னு சொல்கிறீங்க, உடனே கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா பதில் சொன்னான் பாருங்க, அல்லாஹ் தஆலா பதில் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய இயல்பை மனித இயல்பை வச்சு, நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கேட்கக்கூடிய மறுமை நாள் அந்த காரியம் எனது கையில் இருந்தால் இந்த செகண்டே மறுமை நாள் வந்திருக்கும், இந்த செகண்டே மறுமை நாள் வந்திருக்கும்னு அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. அல்லாஹ்வோட பதிலை பாருங்க, நல்லா அவதானிச்சு பாருங்க. நீங்கள் கேட்கக்கூடிய மறுமை நாள் ஏண்ட கையில் இருக்கேண்டா, இன்றைக்கே நீங்கள் முடிஞ்சுது, இந்த நிமிடம் மறுமை நாளை நான் என்ன செஞ்சிருப்பேன், கொண்டு வந்திருப்பேன். சொல்லுங்கள், இது இருப்பதெல்லாம் யாருடைய கையில், இறைவனது கையிலே. இறைவன் அவசரப்பட மாட்டான், இறைவன் உரிய நேரத்தில் தான் என்ன செய்வான், கொண்டு வருவான். அவசரப்பட மாட்டான் அதில் வார்த்தை வரல, இறைவன் குறிப்பிட்ட நேரம் வரும் வரைக்கும் அதை என்ன செய்ய மாட்டான், கொண்டு வர மாட்டான். எனவே மிக முக்கியம் என்னன்னு சொன்னால், மனிதனிடத்தில் இயல்பாக அவசரம் இருக்கும், மனிதனிடத்தில் இயல்பாக அவசரம் இருக்கும், இறைவனிடத்தில் அவசரம் இருக்காது. இந்த அறிவு எங்கள்கிட்ட இருக்கணும். யார்கிட்ட இருக்கணும், ஒரு முஃமினிடத்தில் என்றைக்கும் இருக்க வேண்டும். இது வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை வளர்க்கும், தவக்குலை வளர்க்கும், ஒரு நிதானத்தை வளர்க்கும், எல்லா விதத்திலே ஒரு, அதாவது ஒரு ஈமான் எங்கே தெரியுமா எங்களுக்கு பிரயோசனப்படணும், பிரச்சனையான சூழலில் தான் ஈமானுக்குரிய பிரயோசனமே இருக்குது. நல்லா இருக்கிற சூழலில் என்ன செய்யும், எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனையான குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை, சமூக பிரச்சனை என்று வாருகிற நேரத்தில், பொருளாதாரத்தில் அட்டிமட்டத்துக்கு போகிற நேரத்தில் இந்த பிரச்சனை தான் என்ன செய்யணும், இந்த ஈமானிய விளக்கம் தான் எங்களை தாங்கி வைக்கும். இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய 3வது அம்சம். இறைவனிடத்தில் இறைவனது முடிவுகளை பொறுத்த வரைக்கும் செகண்டில் நடக்கக்கூடிய விஷயம், ஒரு செகண்டில் நடக்கக்கூடிய விஷயம். மனிதனுடைய திட்டங்கள், பிளான் எல்லாம் என்ன செய்யும், பல வருடங்களுக்கு இருக்கும். அதனால் இறைவன் என்றைக்கும் அவசரப்படுவதில்லை. ஒரு முடிவை கொண்டு வரணுமாக இருந்தால் ஒரு செகண்டில் அந்த விஷயத்தை போட்டுருவான். அதோட உலகத்துடைய எல்லா இதுவும் என்ன செய்யும், தலைக்கலாம் முடியும். இது எப்படி என்று சொன்ன அன்புள்ள சகோதரர், இன்னும் இதை நீங்கள், அதாவது இது இந்த அடிப்படை எல்லாருக்கும் தெரியுது, உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அதாவது ஒரு பெரிய கம்பெனி, உங்கள் இன்டர்நேஷனல் அளவில் பெரிய கம்பெனியில் ஓனர் இருப்பார், அதாவது ஃபவுண்டர், அவர் வந்து நிறைய விஷயங்களுக்கு என்ன செய்ய மாட்டார், என்ட்ராக மாட்டார். ஏனெண்டா அவர் நினச்ச இந்த கம்பெனியை என்ன செஞ்சிடலாம், மூடிடலாம். அவர் நினச்சா அது எல்லாம் அவரோட அதெல்லாம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம், ஒரு செகண்ட் எல்லாம் முடிஞ்சு க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா பல லட்ச கோடிக்கணக்கானவருடைய விஷயம் அதில் போயிடும். அதனால் இந்த சாதாரண ஒரு எம்ப்ளாயி படுற அவசரத்தை அவர் என்ன செய்யக்கூடாது, அவர் பண்ணக்கூடாது. ஏன், அவர் வந்து அவர்கிட்ட போகக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சமாக இருக்கும். அவர் முடிவெடுக்கிற நேரம் என்பது டோட்டலாக எல்லாத்தையும் என்ன செய்யும், பாதிக்கக்கூடிய அம்சமாக இருக்கும். அதே நேரம் அவர் சின்ன சின்ன விஷயங்களை கவலையும் விட மாட்டார்.
ஏனென்றா அவருக்கு தெரியும் முடிவெடுக்கிறது எனது கையில் தான் என்ன செய்து இருக்கிறது. இது ஒரு சாதாரண மனிதனுக்குரிய விஷயம், இறைவனுடைய விஷயம் அப்படி அல்ல. ஆனால் முடிவு என்கின்ற விஷயத்தில் நாங்கள் இறைவன் என்றைக்கும் என்ன செய்யணும். உதாரணமாக ஹுதைபியாவுடைய சம்பவம் எடுங்க. ஹுதைபியாவுடைய சம்பவத்தை நபித்தோழர்கள் சொல்ற நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல இல்லைண்டா வேற யாராக அந்த இடத்துல இருந்திருந்தா எங்களோட முடிவுகள்லாம் என்ன செய்யும். நீங்கள் அதனால் சொந்த கருத்துக்கள் உள்ளத்தில் ஏற்படுகிற நேரத்தில் அதை உடனே சரி கண்டு விட வேண்டாம், அதை உடனே சரி கண்டு விட வேண்டாம். அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த முடிவையே நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுக்கு திருப்தி இல்லாமல் அந்த இடத்துல இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவோம்னு முடிவு எடுக்கிறாங்க, இல்லை உள்ள எல்லா நபித்தோட என்ன முடிவு எடுத்தாங்க, பெரும்பாலும் இந்த ரசூலுல்லாஹ் போகிறாங்க, ஏன் இப்படி விட்டுட்டு இவ்வளோ இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படி என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கு வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஃபிக்ஹ், இறைவனை பற்றிய இந்த அறிவு மிக முக்கியமான ஒரு அம்சம். நான்காவது சகோதரர்களே, இறைவன் மனிதர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய பல பண்புகளில் ஒன்றுதான், மனிதர்களிடத்தில் இருக்க வேண்டிய ஈமானிய தன்மைகளில் மிக முக்கியமாக இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய தன்மைகள் ஒன்றுதான். அதாவது ஈமானுடைய உறுதி வெளிப்பட வேண்டிய இடம் நமக்கு இறைவன் தருகின்ற நேரத்தில் அல்ல, நமக்கு இறைவன் தடுக்கின்ற நேரத்தில். நமக்கு இறைவன் தடுக்கிற நேரத்தில் தான் நமது ஈமானிய உறுதி என்பது நிறைய வெளிப்பட வேண்டும். ஆனால் நமக்கு ஈமான் காணாமல் போகிற இடமே அது அந்த தடுக்கிற நேரத்தில் தான். இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஈமான் உள்ளவர்களை காண மாட்டீர்கள். ஏன்? ஈமான் உள்ளவர்கள் அதில் சமமாக இருப்பார்கள், ஈமான் இல்லாதவர்கள் அதில் என்ன செய்வார்கள், சமமாக இருப்பார்கள். மாணிக்கங்களை கண்டுபிடிக்கிற இடம் எது தெரியுமா? அது தனிச்சு விளங்கக்கூடிய மாதிரியான பிரச்சனைகள் அதற்கு வார நேரத்தில் தான் என்ன செய்யலாம், நீங்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ளலாம். இந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் நடந்து கொள்வோம் என்று சொன்னால், அதாவது ஈமானிய உணர்வு சோதனையுடைய கட்டத்தில் தான் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும், மிக அதிகமாக இருக்க வேண்டும். நயவஞ்சகர்கள், மதீனாவுடைய நயவஞ்சகர்கள் அடையாளப்படுத்தப்பட்ட நேரமெல்லாம் இது குறிப்பாக ஹந்தக் யுத்தம். ஹந்தக் யுத்தத்தில் விளங்கினாங்க, இதோட முடிஞ்சது முஸ்லீம்கள் என்னது இதோட முடிகிற மாதிரி இருக்குதே என்று சொல்லி முடிவை அவர்களே எடுத்துக்கொண்டு வெளிப்படையாக என்ன செஞ்சாங்க, எதிர்க்க ஆரம்பித்தார்கள். ஆனால் முடிவு தலைகீழாக என்ன செஞ்சது போனது என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஃமினுடைய முழுமையான எண்ணமும் எப்போ விளங்கணும்னா, இறைவன் எனக்கு தடுக்கிற நேரத்தில் தான் விளங்கணும். ஆனால் இன்றைக்கு சுபஹானல்லாஹ் சிலருடைய கேள்வி, மார்க்க ரீதியான கேள்விகள் எல்லாம் பார்க்குற நேரத்தில் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க, அல்லாஹு அதாவது பெரிய மார்க்க விளக்கம், மார்க்க படிப்பு எல்லாமே இருக்குது, ஆனால் மார்க்க விளக்கத்தை எப்படி உங்களுடைய உறுதிகளெல்லாம் இருக்கிறேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சுபஹானல்லாஹ் நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், இது செய்கிறேன், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா எனக்கு ரஹ்மத் செய்வான்னு நினைக்கிறேன். அல்லாஹு தாலா அவர் நல்ல வார்த்தை சொல்கிறாராம். அவர் என்ன சொல்கிறாராம், நல்ல வார்த்தை சொல்கிறாரா, அல்லாஹ் எனக்கு ரஹ்மத்து செய்வான் என்று நான் நினைக்கிறேன். அப்படின்னா இதுவரைக்கும் உனக்கு ஒன்றும் செய்யலை. இது வார்த்தை என்ன அர்த்தம் தெரியுமா? இதுவரைக்கும் அல்லாஹு தாலா எனக்கு ரஹ்மத்தே செய்யலை. அவருடைய வாழ்க்கையில் அவர் பார்க்குறாரு, எல்லா இடங்களும் அவர் சோதனையாக இருக்குது, நஷ்டப்படுறாரு, திருமணம் விவாகரத்து பிரச்சனையில் முடியுது, தொழில் இல்லாமல் போகுது, கடைசியில் அவமான பேர்கள்லாம் வருது. ஆனால் அவர் நல்லவராகவே வாழ்கிறாரு. இப்போ இவர் எடுக்கிற முடிவு என்னென்னா, இன்னும் அல்லாஹ் எனக்கு என்ன செய்யலை, ரஹ்மத்து செய்யலை, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 5 வருஷத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ன செய்யலாம், வரலாம், இன்னொரு 2 வருடத்தில் ரஹ்மத் என்ன செய்யலாம், வரலாம். இவர் எப்படிப்பட்ட ஆபத்தில் இருக்கிறார் என்று சொன்னால், மற்ற சாதாரண மக்களை விட பெரிய ஆபத்தில் இருக்கிறார் ஈமானிய பகுதியில். இந்த வார்த்தை என்ன சொல்லுது, ஒரு மனிதனுடைய இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இவர் இறைவனை பற்றி இவரது கெட்ட பார்வையை இது சொல்கிறது. இவர் ஒவ்வொரு சோதனை வருகிற நேரத்திலும் இறைவனை பற்றிய கெட்ட எண்ணத்தோடு என்ன செய்கிறாரு, அந்த இடத்தை தாண்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யமூத்தன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்ஸினு ظن பில்லாஹ், உங்களில் எவருமே மரணிக்க கூடாது அல்லாஹ்வை நல்லெண்ணம் வைத்த நிலையிலே அன்றி நீங்கள் எவரும் என்ன செய்து விட வேண்டாம், மரணித்து விட வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். இந்த கெட்ட எண்ணம் இருக்குதே, ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பாவியாக இருக்கிற நேரத்தில் கூட வரக்கூடாது. ஒரு ஈமான் உள்ளவனுக்கு வந்தால் எப்படி இருக்கும், எப்போ வரக்கூடாது, ஆக பெரிய பாவியாக இருக்கிற எல்லா பாவங்களும் செஞ்சு மோசமானவனாக இருந்து இந்த நேரத்தில் கூட எது வரக்கூடாது, இறைவனை பற்றிய கெட்டெண்ணம் வரக்கூடாது. வந்தால் அது குஃபுர். அது என்ன குஃபுர். நாங்களாம் குனூத் ஓதுவோம்னு சொல்லுவோமே, இந்த குனூத்திலே கடைசி தாவுக்கு பதிலாக ஒரு தா வந்து பெரிய தா குனூத், அது இஸ்லாத்துடைய பார்வையில் என்ன குஃபுர். அதாவது இறைவன் மீது வரக்கூடிய மோசமான நம்பிக்கை, கெட்ட
நம்பிக்கைன்னு அர்த்தம். இறைவன் நம்மளுக்கு முடிஞ்சுது, இனி நான் இறைவனை நம்பி என்னது பிரயோசனம் கிடையாது. எதில்? உலக விஷயத்தில் மட்டுமல்ல, பாவம் மன்னிக்கிற விஷயத்துலையும் தான். இறைவன் இனி நம்மளெல்லாம் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். நீ வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போக வேண்டியதான் யாருக்காவது எண்ணம் வருமாக இருந்தால் அது காவிர்களை தவிர வேறு யாருக்கும் வராது அப்படின்னு குர்ஆன் வசனம் என்ன செய்வது சொல்வதை பார்க்கிறோம். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்டு எனது அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஆனால் சர்வசாதாரணமாக பெரிய மார்க்கர் நான் சொல்கிறேனே, தொழுகை, நோன்பு, 20 முறை உம்ரா, 15 முறை உம்ரா எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சின்ன சோதனை ஆளக்கான என்ன முடிஞ்சு நம்ம அல்லாவுக்காண்டி தியாகமெல்லாம் செஞ்சு என்ன செய்ய, அவ்வளவுதான். இனி பிள்ளைகளை பார்க்க வேண்டியதா, இவ்வளோ நாள் ஒரு பார்க்காத மாதிரியும். ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்ம எவ்வளோ பெரிய இபாதத்தாலியாகவும் நன்மை செய்தவராகவும் இருந்தாலும் சரி, உலகத்தை முழுசாக கவனித்து தான் இருப்போம். உலகத்தை முழுமையாக கவனித்து தான் இருப்போம். நிறைய பேருக்கு என்னென்ன 5 நேரம் தொழுது வித்திரு தொழுதுன்னே நான் இது வரைக்கும் உலகத்தை கவனிக்கல, இதுக்கு போகிறதான் கவனிக்க போகிறேன்னு நினைவு. ஆனால் நம்ம உலகத்தை ஒவ்வொரு செகண்ட் கவனித்து கொண்டு தான் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். நம்மளுக்கு தேவையானவைகளை எடுத்துக்கொண்டு தான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முஃமினுக்கு வர வேண்டிய நம்பிக்கைக்குரிய இடமே எங்கே தெரியுமா? இறைவன் தடுக்கின்ற பொழுதுதான். இறைவன் தடுக்கின்ற பொழுதுதான் வரணும். நான் இது ஒரு தனி தலைப்பில் பேசியிருக்கிறேன். என்ன, அதாவது தடுப்பதும் இறைவனது அருளே என்று சொல்லி, கொடுப்பது மட்டுமல்ல தடுக்கிறது. பெரும்பாலும் இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி ஒரு வார்த்தையை சொல்கிறார், ஒரு முஃமினுடைய நம்பிக்கை எங்க உச்சகட்டமாக இருக்கணும் தெரியுமா? இறைவன் தராத நேரத்தில் தான். இறைவன் தார நேரத்தில் அவன் கவலைப்படணும். உலக ரீதியாக சந்தோஷம் வந்துடும். ஆனால் இறைவன் தந்துட்டான், நான் கேட்டதை தந்துட்டான். யாருடையது? நீங்கள் கேட்ட அளவோ இறைவன் தந்தாச்சு. ஆனால் நீங்கள் கேட்டதை இறைவன் தராமல் இருக்கிறான்னு சொன்னால் அவன் வேறொன்று தாராண்டா, அது உங்களுக்கு இறைவன் தீர்மானிச்சது. இதை நீங்கள் இறைவனுக்கு தீர்மானித்து கொடுத்தது, அதை பொன்னால் அது இறைவன் உங்களுக்கு தாரான். இதை எனக்கு வேண்டுமென்று நீங்கள் கேட்டது. இறைவன் நீங்கள் கேட்டதை தராமல் இருக்கின்ற நேரத்தில் தான் ஒரு முஃமினுடைய நம்பிக்கை இன்னும் என்ன செய்ய வேண்டும், அதிகரிக்க வேண்டும். அதனால தான் இறைவனை நீங்கள் பார்க்கலாம், நபிமார்கள் கேட்ட உடனே நிறைய விஷயத்தை கொடுக்க மாட்டான். சாதாரண மக்கள் கேட்ட உடனே இறைவன் நிறைய விஷயத்தை கொடுத்துருவான். வித்தியாசத்தை பாருங்க. நபிமார்கள் கேட்ட எத்தனையோ விஷயங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறாங்க, யா அல்லாஹ், அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ இது கொடுத்தாய், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதை கொடுத்தாய், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதை கொடுத்தாய், எனக்கு ஒரு மாளிகை தான் ரசூலுல்லாஹ் துஆ கேட்டான். என்ன துஆ கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? எனக்கு ஒரு என்னது மாளிகை, அது நல்ல சந்தோஷமாக குடும்பத்தோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு துஆ ரசூலுல்லாஹ் கேட்டான். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்யலை, கபூல் செய்யலை. ஆனால் நம்மள நிறைய பேர் மாளிகை கேட்டு கிடைச்செல்லாம் இருக்குது, 1-2 மாளிகைலாம் என்னது கிடைச்செல்லாம் இருக்குது. அப்போ இப்போ என்ன வித்தியாசம்? இப்போ அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இரக்கம் இல்லாமலும் நம்மளோட இரக்கமானு கேட்குறான்னு அப்படி இல்லை. நம்மகிட்ட உள்ள பதட்டம் குஃப்ரில் கூட போய் விட்டுரும். நம்மகிட்ட உள்ள தரலைன்னு வைங்களே, அப்போ நம்ம காபிர் தான் என்ற லெவலில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நபிமார்கள் அப்படி இல்லை. தராத நேரத்தில் வந்து அவர்களுடைய நம்பிக்கை அதிகரிக்குமே தவிர அவருடைய நம்பிக்கை என்ன செய்யாது, குறையாது. இந்த ஃபிக்ஹ் நம்மகிட்ட என்றைக்காவது இருக்கு. அல்லாஹ் தரலை உண்ட உடனே நம்மளோட சிந்தனை எப்படி மாறும் தெரியுமா? நம்மளுக்கு அல்லாஹ் தாரான் இல்லை, நம்ம வித்திரு தொழுவதில் ஏதாவது பிரச்சனையோ, அப்போ டோட்டல் தொழுகிறதும் வந்து என்னன்னு சொன்னால் இறைவனுடைய அந்த அந்த கணக்கில் தான் என்னது அவனுடைய சிந்தனை இருந்து கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், இது நம்மளுக்கு ஒரு தவறான நம்பிக்கை. தராத பொழுதுதான் நம்மளது நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும், அதிகரிக்க வேண்டும். இறைவன் நம்ம கேட்க தரலையா, இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கணும். இன்னும் என்ன செய்யணும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இன்னும் சொல்ல போனால் சில பொழுதுகளில் இறைவன் வேகமாக கொடுத்து விடுவான். வேகமாக என்ன செஞ்சிருவான், கொடுத்துருவான். வேகமாக, அதிவேகமாக இந்த உலகத்தில் அல்லாஹ் யாருக்கு கொடுப்பேன்னு சொல்றான்னு சொல்லுங்க. இந்த உலகத்தில் டோட்டலா எல்லா நன்மைகளையும் யாருக்கு கொடுப்பேன்னு சொல்றான், காஃபிர்களுக்கு. அப்படின்னா என்ன, எவ்வளவு வேகமாக முற்படுத்துறானோ அவ்வளோ வேகமாக அவனோட கணக்கை முடிக்கிறான்னு அர்த்தம். எவ்வளவு வேகமாக முற்படுத்துறானோ அவ்வளவு வேகமாக கணக்கு முடிக்கிறான். இதை வைத்துத்தான் பல அறிஞர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், கௌஃப்வாசிகள் துஆ கேட்டாங்களே, கௌஃப்வாசிகள் 2 பேர். ஒன்று குர்ஆன்ல வர கௌஃப்வாசிகள், இரண்டாவது ஹதீஸ்ல வரக்கூடிய கௌஃப்வாசிகள். இப்போ நாங்கள் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறது அது குர்ஆனோட சம்பந்தப்பட்டது. ஆனால் இன்னொரு 3 பேர் சம்பவம் சொல்லுவோமே, அதில் என்ன இருக்குது, அதுக்கு 3 பேரில் வரும். அது ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த அந்த கல் விழுந்து அடைப்பட்டது. அதில் அவர் நன்மையை முற்படுத்தி தான் அவங்க துஆ கேட்குறாங்க. யா அல்லாஹ் நான் இப்படி செஞ்சேன் அதைத்தா, யா அல்லாஹ் நான் இப்படி செஞ்சேன் அதனால தாண்டு. இது விரும்பத்தக்க விஷயம் அல்ல, இது விரும்பத்தக்க வரவேற்கத்தக்க விஷயமெல்லாம் அல்ல. ஒரு மூமின் தான் செய்கிற நன்மையெல்லாம் அல்லாஹ்ட்ட சொல்லி சொல்லி இந்த உலக விஷயங்களை கேட்டுக்கின்றதுக்குதே, அது நல்லதல்ல. அனுமதிக்கப்பட்ட விஷயம். என்ன விஷயம்? அனுமதிக்கப்பட்ட விஷயமே தவிர ஒரு சதகா செஞ்சிடுறது, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, யா அல்லாஹ் அன்றைக்கு ஒரு சதகா நான் செஞ்சனா இல்லையா, அதை வச்சு என்னை இதை காப்பாத்திரு அப்படின்றது. இன்னொரு சிக்கல்ல மாட்டிடுற, யா அல்லாஹ் அன்றைக்கு ஒரு சதகா நான் செஞ்சனா இல்லையா, அதை வச்சு என்னை காப்பாத்திரன்றது இறைவன் விரும்பக்கூடிய விஷயம்
அதாவது மார்க்கத்தில் விரும்பத்தக்க விஷயம் அல்ல, ஆனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நன்மைகளை முற்படுத்தி கேட்பது, நன்மைகளை வச்சு கேட்பதெல்லாம் நம்ம அவசரப்படுறோம், இந்த விஷயத்தில் எதை அவன்கிட்ட காட்டுறோம். எனவே நம்ம எங்கள் அளவு எப்படி இருக்கணும் என்றால், இப்போ அந்த நன்மையை வச்சு அவங்க உலகத்தை தானே அடைஞ்சுக்கொண்டாங்க. அந்த நன்மையை கொடுத்து அவங்க என்ன கேட்டாங்க? கல்லை என்ன செய்து அகற்றி விடு அப்படின்னு கேட்டாங்கன்னு தான் பார்ப்போம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த துஆலையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எவ்வளோ துஆ எங்கள்கிட்ட வந்திருக்குது, எந்த துஆலையும் பார்க்க மாட்டீங்க. ரசூலுல்லாஹ் எந்த தியாகத்தையும் அல்லாஹ்ட்ட சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்ட ஒரு சம்பவத்தை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. அப்போ அந்த முற்படுத்தி கேட்டல் என்பது அவ்வளோ எனது வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை. எனவே எங்கள்கிட்ட எது இருக்கணும் என்றால், தடுக்கிற நேரத்தில் இறைவனது அருள், இந்த ஃபிக்ஹ் நம்மிடத்தில் வளரணும். இறைவன் எங்களுக்கு தடுக்கிற, அவன் தராமல் பொருளாதாரம் வராமல் போகுது, ஒரு அந்தஸ்து வராமல் போகுது, ஒரு கௌரவம் வராமல் போகுது, நஷ்டம் அடைகிறோம், கேவலம் அடைகிறோம், என்ன நடந்தாலும் சரி நம்ம ஈமான்ல உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால் இறைவனது அருளை நினைக்கணும். அதை இமாம் இப்னு ஜௌஸி ஒரு வார்த்தை சொன்னேன். இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஒரு அடியான் வந்து துஆ கேட்கிறான், அல்லாஹ்ட்ட கொடுக்கல, திருப்பி கேட்குறான், கொடுக்கல. இப்படி கொடுக்காம இருந்துட்டு போகிற நேரத்தில் சில நேரங்களில் சிலர் அவசரப்பட்டு விடுகிறார்கள், துஆவை விட்டுறாங்க. அப்போ இறைவன் என்ன செஞ்சிடறான்? கொடுத்துடுறான். இறைவன் கொடுத்து விடுகிறான். அவன் கொஞ்ச நேரம் பொறுத்திருக்க இறைவன் என்ன செஞ்சிருப்பான்? அவனுடைய உதவி வந்தே இருக்கும், உடனே வந்திருக்கும். இறைவன் வந்து என்னத்துக்கு அந்த டைமை கொடுக்குறான்னு சொன்னால் உங்களுடைய நம்பிக்கையை சோதிப்பதற்கு தான். நம்ம ஒரு நாள் கேட்டு பார்க்குறோம், 2 நாள் 3, நம்ம எல்லாம் பெரும்பாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு துவா கேட்ட மாதிரியெல்லாம், உயிரை விட்டு கேட்ட மாதிரியெல்லாம் பெரும்பாலும் குறைவு. ஒரு துவா 2 முறை கேட்டாச்சு, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டோம், நம்ம துவா கேட்டமா இல்லையாடு. அப்படி இருக்கக்கூடாது. திருப்பி ஒருத்தன் துவா கேட்டுக்கண்டே இருக்கிறான். தராத பொழுது அவனது தஅல்லுக், நம்பிக்கை இறைவனில் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே என்ன செய்யணும், போக வேண்டும் என்றதுதான் ஒரு துவா, அவனுக்கு ஒரு வணக்கம் என்கின்ற அடிப்படையில் அவனோட லைஃப்பில் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். எனவே அன்புள்ள 4வது விஷயம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம், ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் இறைவன் மீது உள்ள நம்பிக்கை அவன் தடுக்கின்ற பொழுது அதிகரிக்க வேண்டும். அப்படி என்றால் இறைவன் தடுப்பதும் எங்களுக்கு ஒரு அருள். இறைவன் தடுப்பதன் மூலமும் உதவி செய்வான். இதன் மூலம் உதவி செய்வான், எங்களுக்கு தடுப்பதன் மூலமும் இறைவன் உதவி செய்வான் என்பது ஒரு முஃமினுடைய ஃபிக்ஹில் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது யுத்தத்தில் தோல்வி என்பது தடுத்தது. எதை தடுத்தது? வெற்றியை தடுத்தது என்பது நபித்தோழர்களோட உள்ளத்தில் என்ன வளர்க்கல, விரக்தியையோ மற்றபடி மனப்பான்மைகளோ அவர்களை என்ன செய்யல, வளர்க்கவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 5வது அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கதா கதிர் என்ற பகுதியை இறைவன் என்ன செய்திருக்கிறான், மறைச்சு வச்சுக்கிறான். அல்லாஹு தாலா மறைத்து வைத்திருக்கிறான். இந்த மறைச்சு வச்சது நிறைய பேருக்கு பிரச்சனை. கலா கதரை பற்றி கேள்வி கேட்டு ஒரு பாடம் நடத்துகிறேன்னா, கலா கதரை பற்றி ஒரு பாடம் நடத்திக்கிறேன். ஒரு அவர் பாடம் நடத்தி முடிச்சாச்சு. எனக்கு என்ன திருப்தி என்றால், நம்ம கலா கதரை பற்றி நல்லா ஃபுல்லாக என்ன செஞ்சிட்டோம், விளங்கப்படுத்திட்டோம். அப்போ கேள்வி பதில்ட்டேன். அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்டார். நான் அந்த பாடத்தை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து என்ன செய்யணும், நடத்துகிற மாதிரி தான் கேள்வி. அப்போ அந்த நேரத்தில் தான் நம்ம உணர்ந்து கொள்கிறோம் என்னென்னா, நம்ம விளக்கம் சொல்லியெல்லாம் இதை என்ன செய்யலாது, இதை ஒரு நாளும் முடிக்க முடியாது. இப்போ அல்லாஹு தாலா தான் ஒருத்த நரகம் போகணும்னு என்ன செஞ்சுக்கிறான், நாடி இருக்கிறான்னு அதில் சொல்லுவோம். அவனாத்தான் நரகத்தை சாய்ஸ் பண்ணுறான்னு என்ன செய்வோம், அதே பாடத்தை சொல்லுவோம். நம்ம பாடத்துக்கு 3/4 மணி நேரம் விளங்கப்படுத்திட்டு இருப்பான், அவர் அதை இடத்தை தாண்டிக்க மாட்டார். அது எப்படி இது ரெண்டும்? அந்த பாடம் முடிஞ்சோடனே கேள்வி கேட்போம், அதில் பாடம் முடிஞ்சோடனே இது கேள்வி. அப்போ நம்ம அதுக்கு தான் விளக்கமெல்லாம் என்ன செஞ்சிருப்போம், சொல்லியிருப்போம். முடியாது, மனிதனால் அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, அந்த கன்ஃபியூஷனை தீர்க்க முடியாது. எத்தனையோ பேர் நிறைய புக்கெல்லாம் போட்டிக்கிறான், பெரிய எந்த அளவுக்கு இப்னு தைமியா அந்த, நீங்கள் அதை ஃபுல்லாக படித்து முடித்தால் இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யலாது, உங்களால் பதில் காண முடியாது. அப்படி என்றால் கலா கதர் என்பது இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு சிர், இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு ரகசியம் அல்லாஹு தாலா மறைத்து வைத்திருப்பது. இதை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் அல்லாதவங்க சொன்னால் இது ஒரு அரியணமாகவும் என்னது ஒரு தலைவிதி என்று சொல்கிறது மாதிரி. அப்படி இஸ்லாம் அப்படி சொல்லலை. நீ என்ன நாசமாக போனாலும் உன்னோட தலைவிதி தான் இஸ்லாம் என்ன செய்யலை, சொல்லலை. முயற்சி எடுக்க சொல்லுது, அதுக்கான வேலையெல்லாம் சொல்லுது, அது ஒரு பகுதி. மற்றவர்கள் சொல்வது போன்ற தலைவிதி என்கிற, தலைவிதி என்ற வார்த்தை எதுக்கு வருது, உன்னோட தலைவிதி நல்லதுக்கு யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. தலைவிதி என்றைக்காவது நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களா? ஒருத்தர் முன்னேறிட்டார், அதாவது அவன்கிட்ட தலைவிதி அப்படி சொல்லிப்போமா? இல்லை. எவனா கீழே விழுந்தா தான் அதை என்ன செய்வோம், அதை அவனுடைய தலை நசீபு அல்லது விதி என்று என்ன செய்வோம் சொல்லுவோமே தவிர கலா கதிரை நல்லதுக்கு உபயோகித்தால் குறைவு. ஆனால் கலா கதிர் என்பது ஒரு சிர். அதாவது நீங்கள் கலா கதிரை பார்த்துக்கிறீங்களான்ட்டா பார்க்கல, ஆனால் உண்மையில் பார்த்துக்கிறீங்க. இப்போ உங்களோட கடந்த காலமெல்லாம் கலா கதிரா இல்லையா, எழுதப்பட்டதெல்லாம் பார்த்தாச்சு. இவ்வளோதான் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான், கடந்த காலமெல்லாம் கலா கதிர். ஆனால் இப்போ வரக்கூடிய பகுதி இருக்குது, இன்னொரு 10 வருஷம் நம்ம வாழ போகிறோம்னு வைங்களேன். இந்த 10 வருஷம் வரக்கூடிய பகுதியில் எங்களுக்கு தெரியாது. அல்லாஹு தஆலா இதை மறைத்து வைத்திருப்பதை
ஈமான் இல்லாதவர்கள் எப்படி விளங்குவாங்க, அல்லது ஈமானில் குறைஞ்சவர்கள் எப்படி விளங்குவாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக விளங்குவாங்க. ஈமான் உள்ளவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் அப்படி என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு நியாமத்தாக புரிஞ்சு கொள்வாங்க. நாளை மறுநாள் நீங்கள் மௌத்தாக போகிறது உங்களுக்கு இன்றைக்கே தெரிஞ்சுன்னு வைங்களேன். எப்படி சும்மா தெரியறதில்ல, ஒன்று மௌத்தாக வாய்ப்பு இருக்கின்றதில்ல. கதா கதிரில் நீங்கள் நாளை மறுநாள் 4:30 32வது செகண்டில் நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க, மௌத்தாகிருவீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கு நிம்மதியாக இருக்கணுமா? முடிஞ்சு, அவ்வளோதான். உங்களோட குடும்பம் நிம்மதியாக இருக்குமா? இருக்காது. பிள்ளைகள் இல்லை. நீங்கள் இன்றைக்கு சவுதியில் இருப்பீங்களா? இல்லை. என்ன எக்ஸிட்டெலாம் அடித்து நாட்டுக்கு போய் சேர்ந்து மவுத்தாகிறதுக்கு ரெடியாக எங்கெங்க நிலம், அதுக்கு தான் நீங்கள் ரெடி. அப்போ டோட்டல் உங்களுடைய ஒரு வீக்கும் எதுக்கு ரெடி ஆகும்? நீங்கள் மவுத்து ஒழுங்காக போகணுன்றதுக்கு என்ன செஞ்சிருவீங்க, ரெடி ஆயிருவீங்க. ரெடி ஆகுமா இல்லையா? சந்தேகமே இல்லை. நம்ம எப்போ மவுத்தாகுவோம் என்பது நம்மளுக்கு ஒரு செகண்டில் தெரிஞ்சுன்னா நமது வாழ்க்கை இந்த நேரம் மட்டுமல்ல, நமக்கு நிம்மதியாகவே இருக்க முடியாது. இப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு கதா கதிரை மறைத்தது நல்லதை மறைப்பதற்கல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லிகைலா தஸவு அலா மா ஃபாதகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும். உங்களுக்கு கடந்தவைகளை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காகவும் உங்களுக்கு பெருமை வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும். வேண்டாம், சிலருக்கு என்ன செஞ்சிடும், பெருமை வந்துவிடும். அதில் எழுதுனதுனால தான் உங்களுக்கு வந்துச்சேல, பெருமை அடிக்கிறதுக்கு இல்லை, எதுவுமே என்ன இல்லை என்பதற்காகவும் தான் நான் கதா கதிரை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறேன். இதே கருத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை வச்சு என்ன செய்கிறாங்க, தஃப்சீராக சொல்வதை நம்ம பார்க்கிறோம். எங்களில் இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா? மனிதன் ஜஸூ ஆன்னு சொல்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு அல்லாஹு தாலா நிதானமானவன், மனிதன் அவசரமானவன் சொன்னோம். அல்லாஹு தாலா இன்னொரு இடத்துல மனிதனுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிஃபத்தில் உண்டு தான் ஜஸூஆ, பதறக்கூடியவனாக இருக்கிறான். மனிதன் என்னது, பதறக்கூடியவனாக இருக்கிறான். எப்பயும் பதட்டம் தான், நல்லது நடந்தாலும் பதறுவான். ஒருத்தருக்கு ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு கோடி என்னது நாட்டில் கிடச்சிட்டேன்னு வைங்களேன், இவர் நிதானமாக இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளோ நம்ம பட்ட கஷ்டம் இதுதான், நம்ம நிதானமாக போகல. இங்கே இப்போ அவனுக்கு கிடைச்சிட்டேன்னா அவனுக்கு அதுக்கு பிறகு லைஃப்பில் எல்லாமே பதட்டமாக தான் இருக்கும். இப்போ நம்ம அவசரமாக போயிடணும். இன்றைக்கி மச்சான் வீட்டுக்கு வந்திருப்பான், அவன் ஏதாவது சொல்லியிருப்பான், பெரியப்பா வந்திருப்பார், தம்பி வந்திருப்பார், அவர் இது என்ன நடக்க போதோ முதல் வேலை லீவை போட்டுட்டு நாட்டுக்கு போயிடணும். பதட்டம். மனிதனுக்கு ஹைர் நடந்தால் பதற மாட்டான்னு நினைக்க வேணாம். நீங்கள் மனிதனுக்கு என்ன செய்யும், ஹைரொன்று நடந்தால் அப்போ நிதானமாக இருப்பான்னு கேட்டால் இதில் அவனுடைய இயல்பு என்ன தெரியுமா? அல்லாஹு தாலா சொல்கிறேன்டா, அதாவது இதா மஸ்ஸகுல் ஹைரு மனுஆ, நன்மை வந்துட்டா எப்படி கொடுக்காம இருக்கிறது, இதுதான் அவனுடைய டோட்டல் சிந்தனையிலே ஓடும். என்ன ஓடும்? நல்லது நடந்துட்டா இது எப்படி மற்றவனுக்கு கொண்டு போய் சேர்க்காம இருக்கிறது. நம்ம அப்படி டிரெக்ட்லி யோசிக்க மாட்டோம், இன்டிரெக்டாக எப்படி நம்மளுக்கு முழுசாக யூஸ் பண்ணிக்கிறது, இதை நமக்கு முழுமையாக எப்படி யூஸ் பண்ணிக்கொள்வது. அல்லாஹு தாலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ஹசானா இருக்குது, இந்த ஹசானாவுடைய கீ உங்கள்கிட்ட அல்லாஹ் தந்துட்டான். பாருங்க குர்ஆன் ஹசானா எப்படி, ஹசானாவுடைய கீ உங்களோட கையில், நிம்மதியாக இருக்க வேண்டியதானே? உங்களுக்கு எல்லாம் போயிருமோன்ற பயம் வந்துருமென்றான், லொஸ்ட் ஆகிருமோ, எல்லாம் முடிஞ்சிருமோ என்று சொல்லி அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், அதாவது அல்லாஹ்வுடைய ஹசானாவுடைய கீ கிடைச்சாலும் இது நாளைக்கு முடிஞ்சிருமோ, ஒரு வருஷத்தில் எல்லாரும் எடுத்துட்டான்டா நம்மளுக்கு என்ன மிஞ்சும் என்ற சிந்தனை உங்களுக்கு வந்தே ஆகும் என்றால், அதனால் உங்களுக்கு நிறைய தந்து பிரயோசனம் இல்லை என்றாலா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு இப்போ முழுசாக கொட்டினாலும் உங்களுக்கு அது பிரயோசனம் இல்லை இல்லைன்னு அதான் சொல்கிறான். அல்ல உங்களுக்கு பிரயோசனம் இல்லைன்றதுக்கு என்ன விளக்கம்ண்டா, இந்த கஜானாவுடைய கீ உனது கையில் என்று தந்தாலும் ஒன்று அப்போ நீ கஞ்சனா தான் இருப்பான்றான். கஞ்சத்தனத்தை முழுமையாக ஒழிக்க முடியாது. வமையூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலைக ஹுமுல் முஃப்லிஹூன். யார் தனது கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டாரோ அவர்தான் வெற்றியாளர் என்றால், அவர்தான் வெற்றியாளர். முழுமையாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போ கலா கதிர் என்ற பகுதியை இறைவன் எங்களுடைய அச்சம், பதட்டம் இவைகள் வரக்கூடாது என்பதற்காக இறைவன் என்ன செய்கிறான், நிதானத்துக்காக இறைவன் என்ன செய்கிறான், எங்களுடைய பதட்டமின்மைக்காகத்தான் இறைவன் மறைத்து வைத்திருக்கிறான். அறிவு யாருக்கு இருக்கும்? ஒரு முஃமினுக்கு தான் இருக்கும். ஆனால் இந்த கலா கதிர் எல்லாரும் தலைவிதியின் அடிப்படையில் கெட்டதாகத்தான் என்ன செய்கிறாங்க, பார்க்குறோம். நாங்கள் என்ன வார்த்தை சொல்லணும், கதருல்லாஹி வமா ஷாஅ ஃபஅல். எப்பையும் கதிரை ஒருத்தன் தனது வாழ்க்கைக்கு எதிராக யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடாது. லவ் அன்னி ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா, இப்படி செஞ்சிருந்தா எப்படி நடந்திருக்குமே, அப்படி செஞ்சிருந்தா எப்படி நடந்திருக்குமே என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது. உங்களுடைய ஷைத்தான் வருகின்ற வாசலை நீங்கள் திறக்க வேண்டாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. கதருல்லாஹி வமா ஷாஅ ஃபஅல். எது நடந்தாலும் அல்லாஹ் நாடியதை என்ன செய்யும், நடக்கும் என்கின்ற நம்பிக்கை உருவாக்குவதற்கான கலா கதிர் என்பதை புரியும். எனவே மனிதனுடைய தன்மை பதட்டம், இறைவனுடைய தன்மை யுரீது பிக்குமுல் யுஸ்ர். அல்லாஹு தஆலா உங்களுக்கு இலேசை என்ன செய்கிறான், விரும்புகிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, கலா கதிர் என்ற பகுதி மனிதனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா இன்னொரு முக்கியமான சிவத்தை சொல்கிறார். அதான் மிக முக்கியம். என்னென்னா, வகானல் இன்சானு தலூமன் ஜஹூலா.
மனிதன் மிகப்பெரிய அநியாயக்காரனாகவும், யாருக்கு? மற்றவனுக்கு அல்ல, முதலாவது தனக்கு. வகானல் இன்சானு என்ன, அதாவது தலூமன் ஜஹூலா, மனிதன் அநியாயக்காரனாகவும் அறிவற்றவனாகவும் இருக்கிறான். அது நம்ம தமிழில் சொல்கிறோன்னா மடையனாகவும் என்ன செய்கிறான், இருக்கிறான். யாருக்கு? முதல் தனக்கு அந்த அறியாமையை தனக்கு எதிராக யூஸ் பண்ணிக்கொள்வான், அந்த அநியாயத்தை தனக்கு எதிராக யூஸ் பண்ணிக்கோ. அதனால தான் பாவம் செய்கிற ஒவ்வொரு நேரத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? தலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்ட எனது அடியார்களே, தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்ட எனது அடியார்கள். இதுக்கு பதிலாக அல்லாஹ் தனக்கு என்ன சொல்றான்டா? அலீமன் ஹக்கீமா. அல்லாஹ் என்ன சொல்றான்? அலீமன், மிகவும் அறிந்தவனாக, மடையன் அல்ல, ஹக்கீமாக ஞானமுள்ளவனாகவும் இறைவன் என்ன செய்கிறான்? இருந்து கொண்டிருக்கிறான். இங்க பாருங்க, அதே போல அல்லாஹ் இன்னொரு இடத்துல வமா அன பிதல்லாமின் லில் அபீத், எனது அடியார்களுக்கு நான் அநியாயம் இழைப்பதில்லை. ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸா, தன்னைத்தானே நொந்து கொள்ளுங்கள், என்ன நொந்து கொள்றதுக்கு இதில் எதுவும் இல்லை. இது அல்லாஹ் மட்டும் சொல்ல மாட்டான், மறுமையில சைத்தானும் சொல்லுவான் நம்மளுக்கு. அப்போ எப்படி இருக்கும்? எப்படி? ஃபலா தலூமூனி வலூமு அன்ஃபுஸக்கும், என்னை குறை சொல்ல வேண்டாம், உங்களையே நீங்கள் குறை சொல்லிக் கொள்ளுங்கள். வமா கான லி அலைக்கும் மின் சுல்தான், உங்களில் எனக்கு எந்த அதிகாரமும் இருக்கல. இல்லா அன் தஅவுத்துக்கும் ஃபஸ்தஜப்தும் லி, நான் கூப்பிட்டு நீங்கள் வந்தீங்க, இவ்வளோதான். எனக்கு பெரிய அதிகாரமெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கவில்லை. என்னை நீங்கள் குறை சொல்ல வேண்டாம், உங்களையே குறை சொல்லிக் கொள்ளுங்கள். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, இறைவன் இல்முள்ளவன், ஞானமுள்ளவன், மனிதன் அநியாயக்காரன், அறியாமை. அதை முதலாவது யூஸ் பண்ணுறது தனக்கு எதிராக. காரணம், நான் ஏற்கனவே சொன்னது போன்ற யாரிடத்தில் ஷரியாவை பற்றிய மார்க்க அறிவு இல்லையோ, இறைவனை பற்றிய விளக்கம் இல்லையோ, இந்த ரெண்டு வேறு வேறு அறிவுகள், இந்த ரெண்டும் இல்லாது விட்டால் முதலாவது அறியாமையும் அநியாயத்தையும் தனக்கு எதிராக யூஸ் பண்ணக்கூடிய தன்மைக்கு மனிதன் என்ன செய்வான்? வருவான் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பண்பு. அதாவது எனது அறியாமை எனக்கு எதிராக உபயோகப்படுத்தப்படும் என்றால், எனது அநியாயம் செய்கின்ற தன்மை எனக்கு எதிராக உபயோகப்படுத்தப்படும் என்றால், அங்கே என்னிடத்தில் ரெண்டு குறை. ஒன்று, சரியாவை பற்றி அறிவில்லை. இரண்டாவது, இறைவனுடைய ஞானங்கள் திட்டங்களை பற்றி அறிவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல நான் ஒரு ஜாயின் பண்ணி ஒரு சம்பவம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் அஹ்மத் டீடாவை பற்றி உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய ஒரு, அதாவது கிறிஸ்தவர்களோடு, அதாவது கிறிஸ்தவர்களை பிரமிக்க செய்த ஒரு பெரிய ஒரு அறிவு மலைன்னு நம்ம என்ன செய்யலாம், அந்த அவர்களுடைய அந்த துறையில் ஒரு மிகப்பெரிய அறிவு மலைன்னு சொல்லலாம். அப்படி கிறிஸ்தவ உலகம் என்ன செஞ்சது? ஆடி நின்ற ஒரு துறை. இவர் யாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது என்ன சொல்ல வருவது என்றால், இறைவன் எப்படி ஒரு மனிதனுக்கு அருள் செய்வான், நியமத்து கொடுப்பான் என்பதெல்லாம் ஒருவருக்குரிய மார்க்க அறிவு ஃபிக்ஹ் என்றது இருக்கணும். இருந்தால்தான் அவரால் என்ன செய்ய முடியும்? தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியும். இல்லைண்டா அவர் எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்துடைய பார்வையில் தான் என்ன செய்வார்? பார்க்க பழகுவார், தனக்கு அநியாயம் செய்து கொள்வார், தானே அறியாமல் இருப்பார். இப்போ நீங்கள் நாட்டில் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஆப்பிரிக்காவில் ஒரு வேலை கிடைக்குதுன்னு வைங்களேன், உடனே பாஞ்சு விழுந்து இன்டர்வியூக்கெல்லாம் போய் இறங்கிடுவீங்களாட்டா? இல்லை. பெரும்பாலும் ஆப்பிரிக்காவை நான் சொல்லுவோம், போகிறவங்களுக்கு அது அந்த ஏரியா இருக்குது, அது வேறு. நல்ல ஒரு கானாவில் உங்களுக்கு வேலைன்னு வைங்க, எங்கள் வேலை கோஃபி அண்ணானெல்லாம் இருந்தார், அங்கே என்ன அண்ணான் இருந்தார், அங்கே போகிற அடியில் நம்ம அப்படின்னு நம்ம முடிவெடுப்போம் பெரும்பாலும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இவர் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு யார்? அஹ்மத் டாட். நல்ல படிப்பாளி, நல்ல அறிவாளி. ஆனால் 6ஆம் ஆண்டு தான் படிக்கிறார். படித்து கொண்டிருக்கிற நேரத்தில் வாப்பா பரம ஏழை, அதாவது படிப்பறிவில் பெரிய விளக்கமெல்லாம் இவனுக்கு கொடுக்குற அளவுக்குலாம் பொருளாதாரமெல்லாம் அவர்கிட்ட இல்லை. அவர் சொன்னார், மகன் நின்று, என்னது சரி வராது, நின்று நம்மளை ஏதாவது வேலையை பாருன்னா, அவருடைய அந்த நிலைமைக்கு எங்கேயோ ஒரு ஸ்டோரில், ஒரு தளபாட ஸ்டோரில் வேலை ஆப்பிரிக்காவில் கிடைக்கிது. எங்கே கிடைக்கிது? ஆப்பிரிக்காவில் என்ன செய்யுது? வேலை கிடைக்கிது. இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஆப்பிரிக்காவுக்கு என்ன செய்கிறாரு? தளபாட வேலைகளுக்காக போகிறார். ஆப்பிரிக்காவில் அல்லாஹு தஆலா ஒருத்தரை செலக்ட் பண்ணுறான் என்று சொன்னால், எமது பார்வையில் நம்ம ஒரு தொழிலுக்கு தளபாட வேலைகளுக்காக என்ன செய்கிறோம்? போகிறோம். ஆனால் மனிதன் உண்மையிலேயே அல் வாசிக் பில்லா, இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவனாக இருந்தால், இறைவன் எனக்கு நலவு நாடுவான்ற நம்பிக்கை இருக்குமாக இருந்தால், அவனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அற்புதங்கள் இருக்குது, அது வேறு. நாங்கள் ஒன்றுக்கு செலக்ட் பண்ணப்படுறது, நாம் ஒன்றுக்கு செலக்ட் ஆகிறது, நாங்களே ஒன்றை செலக்ட் பண்ணுவதும் எங்களோடு உள்ள விஷயம். ஆனால் அவன் இறைவனோடு வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அது வேறு. இதையும் அதை எப்போ தொடர்புபடுத்தக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கெட்டில் விற்கப்படுகிற நேரத்தில் இறைவன் என்ன எப்படி வச்சுக்கிறான் அதை கம்பேர் பண்ணால், அவர் அதாவது ஷரவுஹு, அவரை விற்றார்கள்,
அந்த பிசமனின் பக்ஸின் தராஹிம மஅதூதா, அற்பமான திருகங்களுக்கு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச. உலக ரேட்டில் வச்சாலும் கொஞ்சம் கூட வருவார் அவர், அவ்வளோ அழகானவர். அவரை உலக ரீதியாகவே அவங்க அமௌண்ட் என்னது கொடுத்து எப்படியா விஷயத்தை முடிச்சிடணும் மார்க்கெட்டில். இப்போ அவர் அங்கே இருந்துக்கிண்டு அல்லாஹ் நம்மளை எவ்வளோ ரேட் வச்சுக்கிறான், அல்லாஹ் நமக்கு எவ்வளோ மரியாதை வச்சுக்கிறான், அதை வச்சு அவர் யோசிச்சிருந்தாருண்டா அது அப்படி அதை இதை சம்மந்தப்படுத்தவே கூட. இது வேறு அது வேறு, இது மக்கள் உனக்கு செய்வது, அது இறைவன் உனக்கு செய்வது. இது ரெண்டையும் என்ன செய்யக்கூடாது, கம்பேர் பண்ணால் அவனே அவனுக்கு அநியாயம் செஞ்சு கொள்வான், அவனே மடையனாக என்ன செய்வான், மாறிடுவான். போனவர் தலபாட கடையில் தான் உட்கார்றாரு. அவர் நம்மளுக்கு பெரிய ஆள், அவர் அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் ஆப்பிரிக்கா கண்டம் மிக பிரபல்யமான எதற்கு, கிறிஸ்தவ பிரச்சாரங்கள், கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு மிகவும் பிரபல்யமான இடம் இந்த ஆப்பிரிக்காவுடைய கண்டம். அதனால் இவர் இருந்த பிரதேசங்கள் ஒரு பின்தங்கிய இடத்துக்கு தானே போய்ப்பார். அங்கெல்லாம் இந்த கிறிஸ்தவர்கள் அடிக்கடி பிரச்சாரம், இந்த மிஷனரிஸ்கெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று முஸ்லீம்களுக்கு எதிராக சொல்லிட்டு லீஃப்லெட்டை கொடுத்துட்டு போகிறது. இவருக்கு ஒரு உத்வேகம் எப்படி வருது, இது இஸ்லாத்துக்கு எதிராக இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, நான் படிக்கணும், கிறிஸ்தவ மிஷனரிகளை பற்றி என்ன செய்யணும், படிக்கணும், கிறிஸ்தவத்தை பற்றி படிக்கணும், இவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படி நினைக்கிறவர் இறைவன் மீதுள்ள நம்பிக்கை தவிர வேறு என்ன அவருக்கு இருக்கும்? இங்கே தலபாட கடையில் உள்ள முதலாளிகிட்ட போய் விளக்கமாக கேட்கணும், இயலாது. அதாவது எனவே இவருக்கு எதுவுமே என்ன செய்ய முடியலை, இவரால் முடியவில்லை. தலபாடம் என்ற விளங்கு தானே என்ன, அதாவது தமிழில் சொல்கிறேன்டா என்ன, சுத்த தமிழில் சொல்கிறதா இருந்தா வீட்டுக்குரிய இல்லை வீட்டுக்குரிய பொருட்கள், நம்ம இந்த கட்டில் மேசரிக்கு தான் தலபாடம் நம்மளோட பாசையில், சரியா? இந்த மாதிரியான அதாவது ஃபர்னிச்சர்ஸ் தமிழில் சொல்கிறதா, அப்படி அந்த இதுகளை வாங்குவதற்காக அந்த உள்ள கடையில் அவர் என்ன செய்கிறாரு, அசாஸ் உள்ள கடையில் அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். இது போக போக இவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு வந்தால் அதை படிச்சுக்கிறது. இதுதான் அவருக்கு நம்மளுக்கு 6th ஸ்டாண்டர்ட் படித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அவர் யோசிக்கலை. படிக்க ஆரம்பித்தவர் பர்சனலாகவே ஒவ்வொரு புத்தகமாக அவருக்கு கிடைக்க கூட படிக்கிறார். சாதாரணமாக வீசப்பட்ட புத்தகமாக இருந்தால் அதை எடுத்து என்ன செய்கிறாரு, படிக்கிறார். ஆனால் அவரோட இன்ட்ரெஸ்ட்லாம் இதில் மட்டும்தான், தகசுஸ் இதில் மட்டும்தான், வேறு எதுவும் படிக்க மாட்டார். இதை தேடி படித்தார். படித்தவருக்கு ஒரு நம்பிக்கை கன்ஃபார்மாக வந்துட்டு இது ஒன்றுமே இல்லை, இவர்களோடு நாம் என்ன செய்யலாம், தைரியமாக விவாதிக்கலாம். கிட்டத்தட்ட 40 வருடங்கள் இந்த துறைக்கு என்ன செஞ்சார், சேவை செய்கின்ற ஒரு மிகப்பெரிய அறிஞராக என்ன செஞ்சார், மாறினார். அவருடைய விவாதங்களை பார்த்து எல்லோருக்கும் தெரியும். இப்போ நான் சொன்ன இந்த வரலாறு டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவரது வாயால் என்ன ஒரு ஸ்பீச்சில் சொல்லக்கூடிய ஒரு வரலாறு. அவருடைய ஆசிரியர் அவர் ஆசிரியர், அவருடைய நேரடி மிகச்சிறந்த ஆசிரியர்களில் ஒருவர் அவர். அப்போ அதாவது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து ஒருவர் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு முதலாவது ஒரு அழைக்கப்பட்ட விவாதத்தை பற்றி ஒன்று சொல்லப்படுது. என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒருவர், அந்த பேர் எனக்கு ஞாபகம் வருதில்லை, பின்னர் நடந்த விவாதங்கள், ஆரம்பங்கள் நடந்த விவாதம், அவர்கிட்ட போனால் பிரிச்சிருவாங்க. அவருடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன்னு சொல்லுவாங்களே, சொல்கிறாரு உங்களுடைய அறிவில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் அவருடைய வாதம் உங்களை கிழிச்சிருமன்றார். இவர் போவதற்கு முன்னால் இவருக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என்னென்னா, எனக்கு கிறிஸ்தவத்தை பற்றி அறிவு இருக்குது, என்ற தீனில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அஹ்மதீடாவுடைய மிக பிரபல்ய அறிமுகம் கிடைக்குது அங்கே தான், மிக பிரபல்யமான அறிமுகம் கிடைக்குது அங்கே தான். கடைசியில் எந்த அளவுக்கு கிறிஸ்தவ உலகம் ஆடினது என்பது அவருடைய சில முக்கியமான வார்த்தைகளாக பிரபல்யமாகலாம் போச்சு, எங்களுக்கு தெரியும். அதாவது எந்த அளவுக்கு கண்டால் ஒரு குறிப்பிட்ட பைபிள், இப்போ நம்ம பைபிள்களுக்கு இடையில் டிஃப்ரெண்ட்டான அதாவது அந்த சொல்கிறது என்ன, அதனுடைய டெக்ஸ்டே வித்தியாசம், டிரான்ஸ்லேஷன் இல்லை, வித்தியாசம் பண்ணுவோம் ஒவ்வொரு. அவருடைய ஆய்வு எந்த அளவுக்கெல்லாம் போச்சுன்னா 1950 எடுத்த ஒரே பதிப்பகத்தில் ஒரே பைபிள் என்ன செய்வார் பார்ப்பார், அது 55 எப்படி வந்தீங்கன்னு பார்ப்பார், 60 எப்படி வந்தீங்கன்னு பார்ப்பார், 65 எப்படி வந்தீங்கன்னு பார்ப்பார். ஒரு பைபிள், அதாவது 70 80 அதெல்லாம் ஒரு சைடில் விடுங்க, ஒரு பைபிள் எடுத்து 2 வருஷத்துக்கு ஒருக்க 3 வருஷத்துக்கு ஒருக்க என்ன செய்வார், என்னென்ன மாதிரியெல்லாம் வருதுன்னு பார்ப்பார். அதனால் ஒரு விவாத காலத்தில் ஆடி போகிற அளவுக்கு இருந்துச்சு. என்ன ஒரு என்ன 70 பிரதிகள் எடுத்து வந்திருப்பார் நினைப்பாங்க, 70 பிரிண்ட். அவர் அப்படி இல்லை, 1-10-20 வேஷன் எடுத்து வந்து வச்சிருப்பார். அந்த இடங்களில் எதிர்பார்க்காதவர்கள் அடைந்த அந்த தோல்விகள்லாம் இருக்குது. இன்றைக்கும் யார் என்ன பேசிட்டாலும் அஹ்மதீடாவை டச் பண்ண முடியாத ஒரு பெரிய அறிஞராக வந்தவர் வெறும் 6ஆம் ஆண்டு படித்தவர். வெறும் 6ஆம் ஆண்டு படித்தவர் இந்த இடத்திற்கு அல்லாஹ் தஆலா கொண்டு வர வைக்கிறான்டா. ஆப்பிரிக்காவுக்கு அல்லாஹ் அவரை தெரிவு செய்வது ஒரு சாதாரண கடைக்காக அல்ல, ஒரு கிறிஸ்தவ உலகத்தை ஆட்டி படைப்பதற்காக. யாருக்கு அது கிடைக்கும்? உள்ளத்தில் எப்பையும் இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவனுக்கு தான் கிடைக்கும். இந்த உலக அளவுகளால் இந்த தன்னை அளந்து கொள்வானாக இருந்தால்
அவனிடத்தில் இந்த ஃபிக்ஹ் இல்லைன்னு வைங்களேன், நிச்சயமாக தனக்கு முதல் அநியாயக்காரனாக இருப்பேன். எத்தனையோ பேருடைய லட்சியங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாதனால காணாமல் போய்க்குது. அல்லாஹ்வின் மீது எங்கேயோ வர வேண்டியவன், ஆனால் அவனுக்கு எப்பயும் இறைவன் மீது நம்பிக்கை இல்லை. தனது சடங்கள், தனது உதவி, தனது பொருளாதாரம், இதில் மட்டும்தான் அவனுக்கு நம்பிக்கை என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும், காணாமல் போயிருப்பான். எப்பயும் தன்னைத்தானே என்ன செய்யறது, குறை சொல்லிக் கொள்வதனால் காணாமல் போன எத்தனையோ பேரை என்ன செய்கிறோம், நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர், இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன், நேரமும் முடியுது. இதே இதில் அதாவது இலங்கையுடைய அவரை பற்றி சில பேசலான விமர்சனங்கள்லாம் சொல்லப்படுகிறது, அது நம்மளுக்கு தேவையில்லை. இலங்கையிலிருந்து ஒருவர், இவர் அதாவது கிறிஸ்தவ ஒரு மிஷனரியால் செலக்ட் பண்ணப்பட்டு ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்பப்படுகிறார். வெளிநாட்டுக்கு அனுப்பப்படுறார். அனுப்பப்பட்டு இவர் எதற்காக படிப்பிக்கப்படுகிறார் அப்படி என்று சொன்னால், முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக அவரை பிலால் பிலிப்ஸ் அவருடைய உரையில் சொல்கிற நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது என்ன ஒரே நேரத்தில் ஒரு 100 பேருக்கு அடிக்கிற மாதிரி உள்ள ஒரு பெரிய பூஸ்ட் ஒருத்தர் இந்த மாதிரி செலக்ட் பண்ணப்படுறார். செலக்ட் பண்ணப்பட்டு தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்படுறார். வேகமாக என்ன செய்கிறாரு, அந்த கோசெல்லாம் முட்டிச்சு குர்ஆனை கரைச்சி குடிக்கிறார். படித்து முடிக்கிறார். படித்து முடிச்சுட்டு குர்ஆனுக்கு எதிராக தான் திரும்புவதற்காக எல்லா முயற்சியும் செய்கிறார். குர்ஆனுக்கு எதிராக திரும்புவதற்காக எல்லா முயற்சியும் செய்கிறார். இவரால் என்ன செய்ய முடியலை, முழுமையாக வருவதற்கு, அந்த பகுதிக்கு வருவதற்கு முடியவில்லை. ஆனாலும் முழுமையாக ட்ரை பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக, அதாவது ஸ்ட்ராங்கானவன் எதிரியை ஸ்ட்ராங்காக செலக்ட் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங்கானவன் தான் எப்படியா வெத்தனை பண்ணுற ஆக வீக்கான ஆளை தான் என்ன செய்வான், செலக்ட் பண்ணுவான். இவர் நினைக்கிறாரு, நம்ம போக வேண்டிய இடம் சவுதி அரேபியா. எங்கே போகணும், சவுதிக்கிட்ட தான் நம்ம என்ன செய்யணும், போகணும். அங்கே தான் நம்ம என்ன செய்யணும், இவருடைய இலக்கெல்லாம் எங்கேயாவது ஜாலியாத்தில் உள்ளவங்கள்ட்ட அப்படி இல்லை, அரப்ஸ். அங்கே என்ன செய்யணும், பண்ணணும், அவர்களை எதிர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த நாட்டுக்கு இறங்குறார். இந்த நாட்டுக்கு இறங்குறார். அல்லாஹு தாலா ஒரு இடத்தை ஒருவருக்கு செலக்ட் பண்ணுற நேரத்தில் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஆனால் இறைவனுக்கு ஒரு முடிவு அங்கே என்ன செய்யும் இருக்கும். இங்கே வந்தவர் இங்கே ஒரு சிலரை சந்திக்கிறார். சந்திக்கிற நேரத்தில் அவர்களோடு மோதல் நடக்குது. இவர் எதிர்ப்பதில் நேர்மையாக இருந்தார். இதுதான் முக்கியம். எப்படி வெறியல்ல, எதிர்ப்பதில் நேர்மையாக இருந்தார். இந்த நேர்மை அவரை ஒரு இடத்துல என்ன செய்து, பைபிளையும் குர்ஆனையும் ஒப்பிட வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு வருது. கொண்டு வந்த நேரத்தில் அவரால் அதுக்கு அடுத்த பகுதிக்கு என்ன செய்ய முடியல, போக முடியல. தான் தோல்வி அடைந்து விட்டேன் அப்படி என்றதை என்ன செய்கிறாரு, முடிஞ்சுக்கிறார். ஃபஸ்ட்டு அவர் சொன்ன வார்த்தை, நான் இஸ்லாத்துக்கு வரணும். நான் என்ன, இஸ்லாத்துக்கு வர வேண்டும். ரியாதில் இஸ்லாத்துக்கு போகிறார். இஸ்லாத்துக்கு வந்தால் எப்படி கிறிஸ்தவ உலகத்தில் வேகமாக இருந்தாரோ அதே ஸ்பீடில் என்ன செய்கிறாரு, இஸ்லாமிய உலகத்துக்கு திரும்பினவர் பிலால் பிலிப்ஸ் சொல்கிறாரு, எப்பையும் என்னை சந்திப்பதற்காக என் வீட்டுக்கு வருவார். ஏர்போர்ட்லேருந்து இறங்கினா முதல்ல என்னை சந்திப்பதற்கு என் வீட்டுக்கு வருவார். வருகிற நேரத்தில் அவர் எந்த டிரைவரோடு ஏறினாலும் அவர் நன்முஸ்லிமாக பார்த்து ஏறுவார். வீட்டுக்கு வந்த இறக்கங்கூட டிரைவரோட தான் உள்ளுக்கு வருவார் ஷஹாதா சொல்வதற்கு. எப்படி எப்பையும் வீட்டுக்கு வந்து இறங்குற நேரத்தில் டிரைவரோட தான் வீட்டுக்குள்ளே வருவார். யார், அவர் ஷஹாதா சொல்லணும் அப்படி என்பதற்காக வீட்டுக்குள்ளே வருவார். இப்படி 1-2 தடவை இல்லை, பல 100 தடவைகள் என்ன செஞ்சுக்கிறாரு, வந்திருக்கிறார். அப்படி ஒரு பூஸ்டாக அவர் என்ன செய்தார், மாறினார் என்ற செய்தியை அவர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இது நான் எதற்காக நண்புள்ள சகோதரர் சொன்னார், இவர்கள் எல்லாம் இந்த உலக அளவுகோலில் நீங்கள் பார்த்தீங்கன்றால், உலக அளவுகோலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அவர் செய்கிற வேலைக்கும் அவர் போன ரூட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் இறைவன் மீது நம்ம நம்பிக்கை வைக்கிற நேரத்தில், நமது வாழ்க்கையில் நேர்மை இருக்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருவான், அதை கொண்டு வந்து வைத்து விடுவான். நான் இங்கே நபித்தோழர்களுடைய நிறைய சம்பவங்கள் இந்த இடத்துல சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிற நேரத்தில் உங்களுக்கு அதுக்கான உதாரணங்கள் பற்றி பிராக்டிக்கலான இன்றைக்குள்ள சில உதாரணங்களை சொன்னதற்கான காரணம், அல்லாஹ்வுடைய அருள் என்பது நபித்தோழர்களுடைய காலத்தோடு என்ன செய்யலை, முடியலை. சலஃபுகளுடைய காலத்தோடு முடியலை. கடைசி நிமிடம் வரைக்கும் என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய அந்த அருள் என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை நாடிவிட்டால் இந்த உலகத்தில் எவனும் சேர்ந்தால் நம்மளை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அல்லாஹ் நமக்கு கெடுதியை நாடிட்டாலே யார் செஞ்சாலும் என்ன செய்ய முடியாது, நம்மளுக்கு தரவும் முடியாது என்கின்ற நம்பிக்கையை என்றைக்கும் எது கொண்டு வரும் என்றா, ஷரியா பற்றிய அறிவு மட்டுமல்ல, இறைவனை பற்றிய அறிவு, அதாவது இறைவனுடைய தன்மைகளை பற்றிய அந்த அறிவு நம்மளுக்கு என்ன செய்யும், கொண்டு வந்து சேர்க்கும். நாம் என்றைக்கும் இருக்கக்கூடிய அறிவு போதும், விளக்கம் போதும் என்று இப்படியே நம்ம இருந்துட்டு இருந்தோம்னு வைங்களேன், நமக்கு சோதனையான கட்டங்களில் நம்ம தோற்றுருவோம், சோதனையான கட்டங்களில் நம்ம தோல்வி அடைவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற நேரத்தில் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் ஒதுக்கப்படுகின்ற மக்காவுக்கு மேலே காபத்துல்லாவுக்கு மேலே நின்று அதான் சொல்வேன் அவர் என்றைக்கும் என்ன செஞ்சிருக்க மாட்டார், நினைத்திருக்க மாட்டார். ஸைத் இப்னு ஹாரிதா மக்காவுக்கு அடிமையாக அழைத்து வரப்படுகிற நேரத்தில் நான் ஒரு ஒரு முக்கியமான ஒரு நாட்டுடைய யுத்தத்துக்கு படைத்தளபதியாக மாறுவேன் என்று என்ன செஞ்சிருக்க மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனாக அறிவிக்கப்படுவேன் என்று நினைச்சிருக்க மாட்டார். அது குர்ஆன் அல்லாஹ் என் பெயரை சொல்வான் அவர் நினைத்திருக்க மாட்டார். எனது மகன் ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்கு தலைமை தாங்குவார், அவருக்கு சார்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்கள், பேசுவார்கள் என்றது கனவுல என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, நினைத்திருக்க மாட்டார்கள். மக்காவை விட்டு வெளியேற்றப்பட்டு சொத்து சுகம் எதுவுமே இல்லாமல் மதீனா வந்து அடைகிற நேரத்தில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுக்கு இருந்த நம்பிக்கை என்ன, சுஹைபர் ரூமிக்கு இருந்த நம்பிக்கை என்ன, எல்லாமே அன்புள்ள சகோதரர்களே அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த பாரி அல்லாஹு தாலா ஒன்றை நாடிவிட்டால் இந்த உலகத்தில் என்ன செய்யாது, எதுவுமே முன்னால் நிற்காது என்கின்ற அந்த சுத்தமான தூய்மையான ஈமானிய நம்பிக்கை அது எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அது சோதனை நேரத்தில் எங்கள்கிட்ட காணாமல் போயிடுது. காரணம், இந்த உரையுடைய சுருக்கம் அதான் காரணம், ஷரியாவை பற்றிய அறிவு குறைவு, இறைவனை பற்றிய அறிவு. எங்களை இமாம் இப்னு தைமியா சொல்வது இல்மும் பில்லாஹ் வ இல்மும் பிஷரியத்தில்லாஹ், இந்த அறிவு குறைவு. எனவே எங்களை நாங்கள் என்றைக்கும் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தொடர்ந்து கேட்டார்களோ ரப்பி ஸித்னி இல்மா, இது அதிகமாக எங்களிடத்திலே வர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு ஃபிக்ஹையும் விளக்கத்தையும் நமக்கு தந்து எம்மை எமது மார்க்கத்தில் சோதனை அலைகள் அடிக்கிற நேரத்தில் உறுதியாக வைப்பதற்கு வழிவகுப்பானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.